இறையாதே அமைதலாயிரு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக கூறினார்? அந்த சொன்ன வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்னவென்றால், நடுக்கடலிலே அவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட இருக்கின்ற வேளையிலே சொன்ன வார்த்தையானது, அந்த வார்த்தையின் பிரகாரமாக அந்த கடல் அமைதியாயிற்று, அவர்கள் கரை சேர்ந்தார் என்று வாசிக்கின்றோம். ஆனால் அந்த கடலை சற்று பாருங்கள், இறையாமல் அமைதியாக இருக்க முடியுமா? ஒன்றாலும் முடியாது. ஏனென்றால் அவருடைய படைப்பு அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கிறபடினாலே அது இறைந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட இறைச்சலை உண்டாக்கினவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற எல்லா இறைச்சல்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார், அமைதியாயிரு. யார் அமைதியாக இருக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுகின்ற வகையில் நான் தான் அமைதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் அமைதியாக மாறும். இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருந்தால் ஆசிரிப்பாராக. ஆமென். இது பாண்டிச்சேரியிலிருந்து உங்களோடு பேசும் உங்கள் போதகர் இம்மானுவேல் இளங்கோவன்.